அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன். ktvschool யூடியூப் சேனலில் நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துருக்கோம். அந்த வரிசையில் இந்த தனுவாஸ் 2023-24 அகாடமிக் இயருக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு பிடெக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. பிவிஎஸ்சி அதில் அந்த பிவிஎஸ்சி கோர்ஸுக்கும் இருக்குது. ஸ்பெஷல் கேட்டகரிக்கு அண்ட் ஜெனரல் கேட்டகரிக்கு இன்னும் பண்ணலை. இதுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணதுனால முக்கியமான தகவல் என்னென்னா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கவுன்சிலிங் இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த கீழே பார்த்தீங்கன்னா இன்-பர்சன் கவுன்சிலிங் இன்ஸ்ட்ரக்ஷன் பிவிஎஸ்சி தமிழ் இங்கிலீஷ் 2 வருஷன்லேயும் இருக்குது. பிடெக்கு தமிழ் இங்கிலீஷில் இருக்குது. இதை பற்றின ஒரு முழு விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் ப்ளஸ் கமெண்ட் செக்ஷன்லேயும் வந்துட்டுருக்கு. நான் அது ஒரு முழு விளக்கம் சொல்லல தான் இந்த வீடியோ. கவுன்சிலிங் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இதில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பண்ணி ஆன் பண்ணி வைங்க. நான் அந்த கவுன்சிலிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு இங்கிலீஷு பார்ப்போம், தமிழ்னு இருக்குது. நான் பிவிஎஸ்சி இங்கிலீஷு செக் பண்ணுவோம். என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் கரெக்டாக தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 2 கோர்ஸுக்கும் மாறும். ஓகேங்களா? அப்புறம் அந்த சாய்ஸஸ் ப்ரிஃபரன்சஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது அதுவும் மாறும் இருக்குது. இது எனக்கு நான் முன்னாடி ஜஸ்ட் ஒரு நிமிஷம் நான் திருப்பி இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபைலு எப்படி இருக்குது அப்படிங்கிறது இதுதான் மெயின் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபைலு. ஸோ இப்போ இதிலேருந்து தான் நம்ம கம்ப்ளீட்டாக செக் பண்ண போகிறோம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் இது தாங்க கொடுத்துருக்கு பாருங்கள். கவுன்சிலிங் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் அட்மிஷன்ஸ் டு பிவிஎஸ்சி ஏஹெச் கோர்ஸுக்கு நீங்கள் கேண்டிடேட் ஷுட் அப்பியர் இன் பர்சன் ஃபார் கவுன்சிலிங். இன் பர்சன் மீன்ஸ் இந்த சொல்லியிருக்கிற அட்ரஸுக்கு நீங்கள் அவசியம் போகணும். அங்கே போய்ட்டு எப்படி நடந்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட் ஷுட் ரிப்போர்ட் அட் தி கவுன்சிலிங் வென்யூ 1 hour பிஃபோர், 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த டேட்டு வித்து கவுன்சிலிங் கால் லெட்டர் ரொம்ப முக்கியம். அடுத்து கேண்டிடேட் ஷுட் ரிஜிஸ்டர் யூர் செல்ஃப். கேட்டுக்கு நீங்கள் போன உடனே அந்த ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணிவிடுவோம். உங்கள் நேமெல்லாம் யார் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அட்டனன்ஸ் மாதிரி கொடுத்துடணும். அதுக்கடுத்து இந்த கவுன்சிலிங் கூப்பிட்டதுனால உங்களுக்கு சீட்டு கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்னு கிடையாது அப்படின்னு அதையும் சொல்லிட்டாங்க தெளிவாக. ஸோ இது காமன் நோட்ஸ் தான். அண்டு யாரெல்லாம் கவுன்சிலிங் கூப்பிட்ருக்காங்களோ அவங்களுக்கு எப்படி சீட் அலாட்மெண்ட் நடக்கும்னா, இந்த மார்க் வச்சு தான், மார்க்கு மெரிட் லிஸ்ட்டு அண்டு ரிசர்வேஷன் சிஸ்டம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ அந்த கவுன்சிலிங் நீ என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லும்போது, கேண்டிடேட் இஸ் ஆல்சோ ரெக்வஸ்ட் டு பிரிங் தி ஃபாலோயிங் ஒரிஜினல். நான் இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதுலேயும் பாருங்கள், இந்த டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். கால் லெட்டர் ஃபார் கவுன்சிலிங் அண்டு ஹெச்எஸ்சி ஹையர் செகண்டரி கோர்ஸ் மார்க் ஷீட்டு, 11th நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ட்ரான்ஸ்ஃபர், கான்டாக்ட்டு, ரெலவெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு எல்லாத்துக்கும் தேவையானது. அப்புறம் இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட், கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஒன்ஸ் எல்லாம் கோத்ரூ பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியமான தகவல், இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் போகிறதுக்கு முன்னாடி. இது கேண்டிடேட்ஸ் ஆல்ரெடி ஜாயின்ட் இன் எனி அதர் கோர்ஸ். நீங்கள் ஏற்கனவே வேறு காலேஜில் கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா இம்மீடியட்டாக நீங்கள் இந்த ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வாங்க வேண்டாம். ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தீங்கன்னா போதும். சர்டிஃபிகேட்ஸ்லாம் அங்கே இருக்குன்னு சொல்லி அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது செலக்டட் கேண்டிடேட். ஓகே, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுன்னா செலக்டட் கேண்டிடேட் என்ன பண்ணணும்? ஃபீஸ் பே பண்ணணும். அந்த ஃபீஸ் டீட்டெயில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிவிஎஸ்சி கோர்ஸுக்கு அண்டு டியூஷன் ஃபீஸ் எவ்வளவு, எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எவ்வளவு, ஸ்பெஷல் ஃபீஸு, அதர் கேட்டகரிஸு, அப்புறம் அதிலே பார்த்தோம்னா ஜெனரல் கேட்டகரிக்கு என்ன, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு, எஸ்சி எஸ்சிஎஸ், ஆன் பாயிண்ட், இந்த மாதிரி கம்ப்ளீட் விஷயம் இதில் இருக்குது. ரொம்ப முக்கியமான தகவல் இது என்னன்னு சொல்லியிருக்கேன். அதுதான் இருக்குது. இந்த கவுன்சிலிங் இப்போ நடக்கிறது பார்த்தோம்னா அந்த ஸ்பெஷல் கேட்டகரிக்கு ஓப்பன் பண்ணியிருக்கனால இந்த டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. பட் ஜெனரலுக்கும் இது தான் ரூல்ஸு. பிவிஎஸ்சி ஜெனரல் கேண்டிடேட்ஸுக்கும் இது தான் இன்ஃபர்மேஷன். இந்த கேண்டிடேட் ஹேஸ் ஆல்சோ an ஆப்ஷன் டு பே தி above mentioned ஃபீஸ் வித்தின் அ வீக். டைம் கூட கொடுப்பாங்களாம். 1 வாரம் டைம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அதாவது ஃபீஸ் கட்டுறதுக்கும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குறதும் 1 வாரம் வரைக்கும் டைம் கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அந்த 1 வாரத்தில் நீங்கள் பண்ண முடியல, ஃபீஸும் கட்ட முடியல, சர்டிஃபிகேட்டும் ஹேண்ட் ஓவர் பண்ண முடியலன்னா அந்த சீட்டு உங்களுக்கு கிடையாது, கேன்சல் ஆன மாதிரி அர்த்தம் இருக்குது. அப்புறம் யார் கவுன்சிலிங் பர்சன், இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட் போகிறீங்க, உங்களோட ஒருத்தர் மட்டும்தாங்க அலோடு. அது ஞாபகம் வச்சுங்க. அண்டது அண்ணனோ அக்காவோ தம்பியோ அப்பா அம்மா யாராவது கார்டியன் மாதிரி ஒருத்தர் தான் அலோடு. ஸோ இது ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு. அப்போ இது பிடெக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னோம்னா, நீங்கள் அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். நானும் அடுத்த வீடியோவில் அதை பற்றி முழுசாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிடெக்கு ஏதாவது ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா அப்படின்றதையும் பார்ப்போம் இருக்குது. இது பிவிஎஸ்சிக்கு சொல்லியிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன். தேங்க்யூ.